ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். 3 விசிலு 3 பேர் 3/4 மணி நேரத்தில் முழுமையாக சாப்பிட்றதுக்கு உண்டான பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ரொம்ப பெரிய அளவிலான ப்ராசஸ் எல்லாம் இல்லாமல் ரொம்ப மினியேச்சரான லெவலில் மசாலா குறைக்கப்பட்ட லெவலில் பிரியாணி செஞ்சுருக்குறோம். ஸோ கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த முயற்சிக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அளவு பிரியாணி செய்கிறதுக்கு கரெக்டாக 2.5 டம்ளர் அளவு அரிசி எடுத்து தண்ணியில் கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கணும். நான் எடுத்திருக்கிற டம்ளர் சைஸ் பாருங்கள். அந்த டம்ளர் சைஸை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு தண்ணி சேர்க்கறது இது எல்லாமே வருது. ஸோ இன்ச் பை இன்ச்சாக நான் உங்களுக்கு ஒரு ப்ராசஸையுமே காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அடுத்ததாக 1/2 கிலோ மதிப்பிலான சிக்கன் கடையில் வாங்கிட்டு வந்தது. அதையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவி ரெடியாக வச்சுக்கணும். சிக்கனில் இருக்கிற அந்த ரெட் கலரில் இருக்கிற சிவப்பு கரையெல்லாம் நீங்கிற அளவுக்கு நம்ம நல்லா சிக்கனை கழுவி எடுத்து வச்சுக்கணும். கழுவுன சிக்கன் எல்லாத்தையும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக நமக்கு தேவையான அளவுக்கு சின்னதாக வெட்டி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். பிரியாணி செய்யணுன்றதுக்காக நம்ம இந்த பொருட்கள்லாம் வேகமாக எடுத்து வச்சுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பிரியாணி மசாலா பாக்கெட் 1, அப்புறம் மெயினாக புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சமாக, ஒரு சில்லு தேங்காய், 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், அவ்வளோதான் இதை எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை முழுவதுமாக தோல் நீக்கி வெட்டி வச்சுக்கிறோம். அடுத்ததாக அந்த சின்ன தேங்காய் சில்லு இருந்ததை முழுவதுமாக சின்ன சின்ன பீஸாக மிக்சியில் போடுறதுக்காக பால் எடுக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்ததாக இருந்த 2 தக்காளியையும் சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுக்கிறோம். அடுத்ததாக புதினாவையும் மிக்சியில் போடுறதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதில் முதல்ல கட் பண்ணி வச்சுருந்த தேங்காயை அதிலேருந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிறோம். தேங்காய் பால் செய்யும்போது கொஞ்சம் மிக்சியில் கொஞ்சம் நேரம் அடித்த உடனே ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு திரும்பவும் அடித்தோன்னா தேங்காய் பால் நிறையா கிடைக்கும். ஒரு சில்லாக இருந்தாலும் அதிகமான தேங்காய் பால் நம்ம எடுக்கலாம். மிக்சியை கொஞ்சம் நேரம் ஓட விட்டுட்டு அதை வடிகட்டியில் அதை வடிகட்டி புழிஞ்சு தேங்காய் பாலை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக தனியாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி இதை 3யுமே திரும்பவும் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து ஓரளவு பதப்படுத்தி அதையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அதில் வெங்காயத்தையும் தக்காளியையும் கொஞ்சமாக விட்டு வச்சுட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது குக்கர் பிரியாணியில் ஸ்டார்டிங்கில் பொரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். மூணையுமே மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். க்ரீன் கலரில் புதினாவோட எஃபெக்ட்டு நல்லா அதில் தெரியும். இன்கேஸ் உங்களுக்கு அதில் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரே ஒரு வரமிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு காரம் தேவையில்ல, ஸோ நான் மிளகா ஆட் பண்ணல. உடனே அதை மிக்சியிலேருந்து அரைச்சி எடுத்த உடனே அதை நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸோட கலந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுருங்க. அது கூடவே தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை கலந்து ரெடியாக வச்சுக்கணும். ஃபுல்லாக கலந்த பிறகு கொஞ்சம் அதில் எங்களுக்கு காரம் தேவைன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ கொஞ்சமாக சில்லி பவுடரை அதில் ஆட் பண்ணி விட்டுக்கிட்டோம். அவ்வளோதான், செய்ய வேண்டிய ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சது. ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு
குக்கர் வந்து கொஞ்சம் ஹீட் கண்டிஷன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். நம்ம வந்து 2.5 டம்ளர் அரிசி வந்து ஊற வச்சுருக்குறோம். ஸோ 2.5 டம்ளர் அரிசிக்கு 2.5 ஸ்பூன், 1 டம்ளர் அரிசிக்கு 1 ஸ்பூன் என்கிற விதத்தில் 2.5 ஸ்பூன் வந்து எண்ணெயை சேர்க்குறோம். எண்ணெய் ஹீட் ஆன பிறகு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி மீத வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம், புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து கொஞ்ச நேரம் வறுத்து எடுத்துக்கணும். நல்லா ஓரளவுக்கு வறுபட்ட பிறகு அதில் வந்து கொஞ்சமாக பிரியாணி மசாலாவை வந்து ஆட் பண்ணுறோம். அது வந்து மசாலா அதிகமாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ண உடனே நம்ம முன்னமே சிக்கனோட ஊற வச்சுருந்த அந்த புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காய கரைசலை வந்து அப்படியே அதில் எடுத்து ஊற்றி நல்லா கலக்கி விடணும். ஒருவேளை கரைசலில் வந்து தண்ணி பதம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா தேவையான தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பத்து நிமிஷம் வந்து நம்ம கலக்கி விட்ட பிறகு நம்ம வந்து 2.5 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்குறோம். ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. ஸோ 2.5 டம்ளர் அரிசிக்கு வந்து 7.5 டம்ளர் தண்ணின்ற அளவில் வந்து நம்ம தண்ணியை வந்து அந்த கலக்கி வச்சுருக்க கரைசலோடு ஆட் பண்ணிக்கிறோம். நான் சொன்ன 2.5 டம்ளர் அரிசிக்கு 7.5 டம்ளர் தண்ணி. அந்த 7.5 டம்ளர் தண்ணி வந்து நம்ம ஏற்கனவே தேங்காய் பாலை வந்து கொஞ்சம் தண்ணியாக்கி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அந்த 7.5 டம்ளர் தண்ணிக்குள்ளேயே அந்த தேங்காய் பாலையும் சேர்த்து நம்ம வந்து அந்த குக்கரில் வந்து ஊற்றி கொதிக்க வைக்கணும். அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருக்கிற 2.5 டம்ளர் அரிசியை வந்து தண்ணி இல்லாமல் தனியாக வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் பாத்திரத்தில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறோம். ரெடி பண்ண கரைசலை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக அதில் வந்து உப்பு சேர்த்துக்கிறோம். எனக்கு ரொம்ப கம்மியாக தான் உப்பு தேவைப்பட்டுச்சு. ஸோ உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். நம்ம உப்பு பார்த்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடிமேடாக செஞ்சு வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறோம். நல்லா கலந்த பிறகு ஒரு 10 நிமிஷம் ஒரு கொதிநிலை வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணிட்டு கொதிநிலை வந்த பிறகு அதை வந்து குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடுறோம். குக்கர் மூடின பிறகு கரெக்டாக 3 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். 3 விசில் வந்துருச்சுன்னா குக்கரை வந்து நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். கீழே இறக்கி வச்ச உடனே நம்ம வந்து அந்த விசிலை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும். தானாக உள்ளே இருக்கிற வாயுவெல்லாம் வெளியே போயிடும். ஸோ விசில் வராமல் நம்ம அந்த இதை செக் பண்ணிவிட்டு திரும்ப பிரியாணியை வந்து 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். நம்ம சொன்ன அளவில் எல்லாமே இருக்கும்போது இந்த மாதிரி பூ போல கண்டிஷனில் நமக்கு வந்து பிரியாணி தம் பிரியாணியாக நமக்கு கிடைக்கும். பிரியாணி முடிஞ்ச உடனே அதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து உலர்த்தி அதை வந்து வச்சோம்னா அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து நான் முன்னமே சொன்னது போல் 3 பேர் சாப்பிட்றதுக்கு சரியான அளவில் இந்த பிரியாணி வந்து ரெடி பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அடுத்த வீடியோ போடுறதுக்கு உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் டு ஆல். சப்ஸ்கிரைப் வித் மீ.